விஜயாவுக்கு இடியா வந்த செய்தி அதிர்ச்சி கொடுத்த அண்ணாமலை பாராட்டுற முத்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் மனோஜுக்கு வந்த கடிதத்தை பார்த்து விஜயா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் நடக்கிற செயல்களை பார்த்து மீனா பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் விஜயா டான்ஸ் கிளாஸில் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கிற காதலர்களில் அந்த பெண்ணை மட்டும் முன்னாடி வர வச்சு டான்ஸ் ஆட சொல்ல அதை பார்த்து எல்லாருமே டான்ஸ் கற்றுக்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மீனா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்ததும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரேக் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சாப்பிட சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறாங்க. அப்போது விஜயா என்ன சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட கேட்டதும் மீனா பிரியாணின்னு சொல்கிறாங்க. அப்போது வீட்டில் சமைச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன், வேலை அதிகமாக இருந்ததுனால சமைக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பார்வதி, நான் காலையில் தான் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சேன், அதே போல் மீனா வாங்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா மீனாவை பரிமாற சொல்கிறாங்க. மீனா அவசரமாக பரிமாறிட்டு நான் மாலை கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகும்போது அங்கே காதலர்கள் மாறி மாறி சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து மீனா சந்தேகப்படுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் ரோட்டில் வாகனங்களை எல்லாமே டிராஃபிக் போலீஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக வந்த சத்யாவினுடைய பைக்கை நிறுத்துகிறாங்க. அப்போது முத்துவோட காரையும் நிறுத்தி செக் பண்ணுறாங்க. சத்யாவோட பைக்கில் பியர் பாட்டில்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் தங்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக இருக்கிறதா சத்யா காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. முத்துவும் பக்கத்தில் நின்று சத்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்கறது போல் பேசிக்கிட்டு இருக்க போலீஸ்காரங்க இவங்க 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. போலீஸ்காரங்க கிட்ட முத்து சத்யா பற்றி போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில் இப்படி குடிச்சிட்டு இருந்தா நடுத்தருவில் நிற்கும் போது தான் தெரியும், இதை அனுபவப்பட்டவன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த விஜயா பிரியாணி சாப்பிட்டு ஜீரணம் ஆகாததுனால நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி விஜயாவுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறாங்க. அப்போது அண்ணாமலை, நீ ஏன் பிரியாணி சாப்பிட்ட? அதான் மீனா கீரை பொரியல்னு சொல்லி விதவிதமாக சமைச்சு கொண்டு வந்தாலே, நீ ஏன் அதை சாப்பிடாம பிரியாணி சாப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவள் தான் எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கொண்டு போன சாப்பாட்டை என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட கேள்வி கேட்க, மீனா தயங்கி தெருவில் மயக்கம் போட்டு விழுந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் அதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டு அண்ணாமலையும் முத்துவும் மீனாவை பாராட்டுறாங்க. ஆனால் விஜயா யார் வீட்டு சாப்பாட்டை யாருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மீனாவை திட்டுறாங்க. அப்போது முத்து மீனாவுக்கு சுற்றி போடுறாரு. ஃபைனலாக மனோஜ் தூங்கும்போது அந்த லெட்டரை நினச்சி தூங்காமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா மொட்டை மாடிக்கு போயிட்டு விஜயாவை கால் பண்ணி வர வைக்கிறாரு. விஜயாவும் அங்கே வந்ததும் லெட்டரை விஜயா கிட்ட கொடுக்க அதை படித்து பார்த்த விஜயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த கடிதத்தில் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வரும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறதுனால தனக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியா விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஸோ இப்படியா இந்த எபிசோடு முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.